ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை தான் பார்க்கணும். மற்றபடி அரசு பள்ளிகள் தான் என்னுடைய கண்கள். அரசு பள்ளிகள் தான் என்னுடைய முதல் விஷயம். நான் போட்ட முதல் கையெழுத்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் படிக்கிற கழிப்பறையில் பூட்டக்கூடிய கதவுகள் இருப்பதற்காகத்தான் முதல் கையெழுத்தை போட்டேன். அரசு பள்ளிகளுக்கு ஏன் ஆய்வு செல்லவில்லை என கேள்வி எழுப்பிய செய்தியாளருக்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்துள்ளார். நன்றி. இல்ல தனியார் பள்ளிகள் ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்கும் 25 லட்சம் 40 லட்சம் காசு கொடுத்ததை தடுத்து ஊழலை 10,000 கோடி ஊழலை தடுத்ததை தனியார் பள்ளிகளுக்கான அனுகூலமா பார்க்கக்கூடாது. இந்த பார்வை தவறு. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை தான் பார்க்கணும். மற்றபடி அரசு பள்ளிகள் தான் என்னுடைய கண்கள். அரசு பள்ளிகள் தான் என்னுடைய முதல் விஷயம். நான் போட்ட முதல் கையெழுத்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் படிக்கிற கழிப்பறையில் பூட்டக்கூடிய கதவுகள் இருப்பதற்காகத்தான் முதல் கையெழுத்தை போட்டேன். பாத்ரூமுக்கு தான் முதல் கையெழுத்தை போட்டேன். அரசு பள்ளிக்கு தான் முதல் கையெழுத்தை போட்டேன். தொடர்ச்சியாக அரசாங்கத்தில் படிக்கக்கூடிய அந்த பள்ளிகள் அந்த மாணவர்களுக்கு மாடல் ஸ்கூல்லாம் நேரில் போய் பார்த்துருக்கிறேன். அந்த மாணவர்களுக்கு தேவையான சொன்ன தேதியில் ரிசல்ட்டை எந்த ஃப்ளாவும் இல்லாமல் கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தபோது மாண்பு முதல்வரோட பேசி அவர்களுக்கு ஏதுவாக அந்த நாளை தள்ளி வச்சோம். உண்டு உறைவிட பள்ளிக்கு நேரில் போய் பார்த்து அவர்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுருக்கிறோம். வகுப்பறைகளை ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக மாறி நானே கைப்பட போய் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக திறந்து வச்சுருக்கிறோம். ஆக இது வந்து தனியார் பள்ளிகள் பண்ண 10,000 கோடி ஊழல். அதற்கு எதிராக நாங்கள் பேசுகிற பொழுது அது ஏதோ தனியார் பள்ளிகளுக்கான அனுகூலமாக பார்க்கின்ற பார்வை தவிர ஒருவேளை இந்த ஊழலில் பெரும் முதலைகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள்லாம் வெளில வர்றது வந்து இவர் வந்து அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரோ என்ற எண்ணம் இருக்குது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.